காப்பாளர் ஒன்றியத்தினுடைய தலைவராக இருக்கிறோம். நாங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக வெறுமனே 250 ரூபாய் கொடுப்பனவுக்காக போலீசாரின் கீழ் நாங்கள் பாதுகாப்பு சேவையில் ஈடுபட்டு வருகிறோம். 250 ரூபாய் சம்பளம் என்றது சாதாரண ஒரு மனுஷனுடைய அன்றாட தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத கொடுப்பனவு. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஊழியர்கள் அநேகமானவங்க திருமணமானவங்க, அவங்களோட பிள்ளைகள்கிட்ட கல்வியை பற்றி சிந்திக்கக்கூட முடியாத நிலைமையில் நாங்கள் எங்களோட குடும்பங்களை கொண்டு நடத்திட்டு இருக்கிறோம். அதே இடத்துல பிள்ளைங்களுடைய எதிர்காலம் தொடர்பாக நாங்கள் கனவு கூட காண முடியாது. என்னென்னு சொன்னால், நாங்கள் 3.5 வருடங்களாக இப்படியாப்பட்ட போராட்டங்கள் நடத்தி சரியான தீர்வு இன்று மட்டும் எந்த ஒரு அமைச்சராலேயோ ஜனாதிபதியாலேயோ பிரதமராலேயோ பெற்றுத்தராத கட்டத்தில் இன்று சாகுமறை உண்ணாவிரதம் இருக்கிற ஒரு முடிவில் நாங்கள் இருக்கிறோம். எங்களை 8ஆம் மாதம் நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து வடமாகாணத்துக்கான ரயில் அனைத்து போக்குவரத்தையும் துண்டித்து நாங்கள் ஒரு பெரிய சாலை மறியல் ஒன்று செய்திருந்தோம். அதில் போக்குவரத்து அமைச்சரால் எங்களுக்கு ஒரு உறுதிமொழி வழங்கப்பட்டது, உங்களுக்கு சரியான தீர்வு பெற்று தருவோம் என்று. நாங்கள் அதை நம்பி இங்கேருந்து ஒரு 14 நாள் முடிய கொழும்பு போயிருந்தோம். எங்களை பேச்சுவார்த்தைகள் வர சொல்லி அங்கே எங்களை பெரிய அவமானப்படுத்தி எங்களை ஒரு அச்சுறுத்தல் மத்தியில் எங்களை அனுப்பப்பட்டது. இன்றைக்கும் நீங்கள் பார்த்த அளவில் குறிப்பிட்ட ஆக்கள் வந்தது காரணம் போலீஸின் அச்சுறுத்தல் எங்களை சரியான முறையில் எங்களை வெளியே போகாமல் கட்டாயம் வேலை நிமித்தம் வேலை செய்யணுமென்ற அடிமைகளாக தான் நாங்கள் இருக்கோம். தொழிலடிமை என்ற ரீதியில் இதுவரைக்கும் எந்த நாட்டில் இல்லாத சட்டத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்றைக்கு நிலைமையில் ஒரு 7500 வருமானத்தை கொண்டு குடும்பம் நடத்த முடியாதுன்னு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அப்படியாப்பட்ட அரச சட்டத்திலேயோ அல்ல தொழில் சட்டத்தில் இல்லாத ஒரு ஒடுக்குமுறை எங்கட மேலே அரசாங்கம் வச்சிருக்கு. மாதத்தில் வர 30 நாளுக்கு 250 ரூபா அப்படி சம்பளம் தராங்க. அதே பிப்ரவரி மாதம் வர 28ஆம் தேதி முடிஞ்சு அதுக்கு 500 ரூபா வெட்டி கொண்டு தான் 7000 ரூபா தராங்க. இது எந்த விதத்தில் நியாயம்ன்றது எங்களுக்கு இல்லை. மனிதாபிமானம் உள்ள எங்களால் வாக்களித்து உருவாக்கப்பட்ட அமைச்சர்மாரோ அல்ல எம்பிமாரோ இருந்து செயற்படுறாங்கன்றதோ அவங்களுக்கு மனிதாபிமானம் இருக்குன்றது தெரியா. அவங்களுக்கு சரியான விதத்தில் சம்பளம் கிடைக்குது, சரியான சொகுசு வாகனங்கள் கிடைக்குது. ஆனால் எங்களை பற்றி இதுவரைக்கும் யாருமே திரும்பி பார்த்ததா இல்லை. இந்த நல்லாட்சி அரசாங்கமாவது எங்களுக்கு சரியான ஒரு முடிவை கிடைக்குமான்னு நம்பி எங்களோட சம்பந்தனையா சொன்னதை கேட்டு கூட்டமைப்பு ஒத்துழைச்சிருந்தா நான் கூட்டமைப்பு நாங்கள் போய் கடிதம் கொடுத்தா கூடிய அதுக்கான பதில் அனுப்பக்கூடியும் அந்த கூட்டமைப்புக்கு தகுதி இருக்கான்ற தெரியாத நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் எங்களை இப்படியான அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறாங்க. உண்மையிலே நாங்கள் எங்கேயும் ஒரு தொழில் சட்டத்தில் இல்லாத ஒரு 7500 ரூபா சம்பளம் என்றவன் தொழில் சட்டத்தில் இல்லாத ஒரு இலங்கையின் சட்டத்தின்படி ஒரு தனி மனிதலாக செலவு எவ்வளோ இருக்குது. நாங்கள் ஒரு நாளைக்கு 250 வருமானத்தை கொண்டு தான் இன்றைக்கு இருக்கோம். ஒரு உடுப்பு வாங்குறதாலே எங்களால் வாங்கி கொள்ள முடியாத மேலே அவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதை நாங்கள் நிறைய பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லியுமே தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்குது. ஏனங்களை இப்படி பழி வாங்குறாங்க. அல்ல நாங்கள் உண்மையிலேயே பிறவிகளே அடிமையிலாக தான் வாழ்கிறோமா. நாங்கள் இதில் மதம் பேசலை, இனம் பேசலை, மொழி பேசலை, 3 இன மக்களும் சேர்ந்து ஒன்றா தான் இன்றைக்கு இருந்து போராடுறோம். ஆனால் இதுக்கு தீர்வு யாருமே தரையில்லை. இதே பார்லிமெண்ட்டில் நிறைய தரம் சில எம்பிமாரில் கதைக்கப்பட்டும் அதுக்கான முடிவு வரல. பார்லிமெண்ட்டில் கதைக்கிற எம்பிமாருக்கே முடிவு வரல. அந்த முடிவையும் பார்லிமெண்ட் ஏற்றுக்கொள்வதில்லை.